91 காயங்கள், நெஞ்சில் இருக்கக்கூடிய விலா எலும்புல 7 பிராக்சர்ஸ், பிறப்புறுப்புல காயம், அது போக மண்டை ஓட்டுல கிராக், அதுக்குள்ள வீக்கம், அது போக மூளைக்குள்ள ரத்த கசிவு. இது எல்லாமே ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு. அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம இப்ப ஸ்டார்டிங்ல சொன்னபடி விலா எலும்புல 7 கிராக் அப்படின்னா அது எப்படி நடந்திருக்கும்? டாக்டர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அந்த குழந்தையோட நெஞ்சில வச்சு காலால மிதிச்சிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா எந்த அளவுக்கு அவன் ஒரு கொடூரமான ஆளா இருப்பான் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை காயங்கள் ஏன் நடந்துச்சு? இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? இது மட்டும் இல்லாம இவன் மேல இந்த குழந்தையின் கேஸுக்கு அப்புறம் வேற ஒரு 3 கொலையிலும் இவனுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல இன்னொரு 3 கேசஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த 3 பேர் யார்? இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இவனை பத்தி சொல்லணும்னா இந்த வீடியோ முழுக்க சொன்னா கூட பத்தாது, அவ்வளவு கொடுமைகள் செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரியான தகவல் இப்போ வருது. பட் இந்த 3 பேர் யாரு, எந்தெந்த விஷயத்துக்காக இவன் கொலை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல அந்த கேசஸ் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பயங்கரமான சில அதிர்ச்சி தகவல்கள், இப்படியும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்ப இந்த குழந்தைக்கு வரும். விலா எலும்புல 7 கிராக் அப்படின்னு இருக்கு. 7 கிராக் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது சாதாரணமா அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது. அது ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு. அதுக்கு டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நெஞ்சில வச்சு பலமா மிதிச்சிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தையோட அந்த பிறப்புறுப்புல கூட காயம் இருக்கான். இதுக்கப்புறம் சிகரெட் சூடுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சிகரெட் சூடு, அது மட்டும் இல்லாம லைட்டர்ல சூடு வச்சதுக்கான அடையாளங்களும் இருக்கு அப்படின்றாங்க. இது போக பழைய காயங்கள், புது காயங்கள், இப்படி எல்லாம் சேர்த்து அந்த குழந்தையோட உடம்புல 91 காயங்கள் இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கல்லுன்னு சொல்லக்கூடிய மண்டை ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் காயம். அந்த காயத்தை தாண்டி உள்ள போய் இந்த மூளையிலையும் சில ரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கான். என்னன்னு நம்ம சொல்றது? சரி, இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் போலீஸ் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில இவங்க ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த அக்ஷர் அப்படிங்கிறவன், அதாவது இந்த குழந்தையோட வளர்ப்பு தந்தை, அந்த வார்த்தையை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஓகே, இந்த இப்படி சொல்லிக்கலாம் வேணாம், அந்த குழந்தையோட தாயோட லிவின்ல இருந்தவன் அப்படி சொல்லிக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த குழந்தைய கொல்லணும்ன்ற திட்டத்தை போட்டானாம். அப்பையில இருந்தே இந்த குழந்தைய போட்டு ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல இந்த 2 நாள் முன்னாடி இதை பத்தின ஆரம்ப கட்டத்துல என்னென்ன நடந்துச்சு, ஏன் இந்த குழந்தை செத்துச்சு அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்துருங்க. அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்றேன். அந்த 3 மாசத்து அளவுல நிறைய துன்புறுத்தல், கையை உடைக்கிறது, பிடிச்சி அடிக்கிறது, சூடு வைக்கிறதுன்னு அப்பயும் பண்ணியிருக்கான். அது போக வாயில அடிக்கடி துணியை வச்சு திணிப்பானா. அந்த அழுகிற சத்தம் அவன் அப்படியே இரிட்டேட் பண்ணிருக்கான். அப்புறம் அந்த எந்த அளவுக்கு அவன் ஒரு சைக்கோவா இருந்திருப்பான் அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. வாயில துணியை வச்சு திணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சோ நான் முன்ன வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி, கடந்த அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வாக்குல அந்த குழந்தையோட அம்மா வந்து குழந்தைய இவங்கிட்ட விட்டுட்டு தன்னோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக தமிழ்நாடு போயிருக்கு. அந்த இன்பிட்வீன் கேப்ல அந்த நாள் இந்த குழந்தை இதே மாதிரி அழுந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வாயில துணியை வச்சு திணிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை துணியை துப்பிட்டோ சம்திங் பண்ணிட்டு திரும்பவும் அழுந்திருக்கு. அந்த அழுகையை டார்ச்சர் தாங்க முடியாம நம்ம முன்னே சொல்லிக்க முடியாது, மண்டை ஓடு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த குழந்தைய வந்து மண்டை ஓடு எப்படி அடிபடும்? ஒண்ணு எதையாவது வச்சு அடிச்சிருக்கணும், இல்ல செவுத்துல புடிச்சு இடிச்சிருக்கணும். இப்படி ஏதாவது நடந்திருந்தா மட்டும்தான் அந்த குழந்தையோட மண்டை ஓட்டுல அடிபட்டு மூளையில ரத்த கசிவு ஏற்படக்கூடிய அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த டார்ச்சர்ல அந்த குழந்தை செத்தே போயிருச்சு. இங்க ஒரு பாஸ், நம்ம அந்த வீடியோல ஒண்ணு சொல்லியிருப்போம். குழந்தைக்கு ஏதோ மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போகும்போது தான் குழந்தை செத்துருச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி இல்லையா, ஒரு அடிஷனல் டீட்டெயில் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவன் வீட்டுல டார்ச்சர் பண்ணும் போதே அந்த குழந்தை இறந்துருச்சான். அதை மறைக்கிறதுக்கு தான். பட் மண்டையில அடிச்சு உள்காயங்கள் தானே முழுசா ஏற்பட்டிருக்கு. அதனால ரத்த காயங்கள் அந்த மாதிரிலாம் பெருசா இல்லாதனால அவன் என்ன பண்ணிருக்கான், இதை வந்து ஒரு இயற்கை டெத்தா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். அங்க டாக்டர்ஸ் வந்து இல்ல, இதை நீங்க வந்து பெரிய ஜிஹெச்சுக்கு திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டதுனால அங்க எடுத்து போயிருக்க. அங்க டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் முன்ன வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு வந்து வீட்டுல தப்பித்தவரி கூட ஏதாவது ஆதாரங்கள் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தடயங்களை எல்லாம் இவன் அழிச்சிருக்கான். இதெல்லாம் ஏன்டா அவன் செஞ்சான்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் போது அவன் சொல்ற ஒரு காரணம், எனக்கும் அகிலாவுக்கும் நடுவுல இந்த குழந்தை வந்து இடைஞ்சலா இருக்கும், இல்லாட்டி எங்களோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய தடையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது எனக்கு தோணுச்சு. அதனால இந்த குழந்தைய நான் கொல்லணும்னு 3 மாசம் முன்னாடியே முடிவு பண்ணி இந்த 3 மாசம் அளவுல நான் நிறைய அதை டார்ச்சர் பண்ணேன் அப்படிங்கறத ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுத்திருக்கான். இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாமலே நடந்திருக்கும் அப்படின்னா அந்த அம்மா விசாரிக்கும் போது அந்த அம்மா ஒத்துக்குச்சு, இல்ல அவர் இது பண்ணதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு ஏமா நீ இதை கேட்கல, தடுக்கல அப்படின்னா வெறும் காதல் மோகம் தான் இதுக்கான பதிலா இருக்கு. இப்ப இந்த கேஸ்ல
இந்த குழந்தையோட கேஸுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 3 கேசஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது என்ன கேஸ் அப்படின்னா, இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கு. இந்த குழந்தைய கொன்ன அக்ஷர் அப்படிங்கிறவர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணு பேரு அமீனா. அவங்க இந்த அகிலாவுக்கு முன்னாடியே திருமணமாகி கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திருக்கான். அந்த குடும்பம் நடத்தின கொஞ்ச நாட்கள்லயும் அந்த பொண்ணை போட்டு படாத டார்ச்சர் கொடுமை பண்ணி ஏகப்பட்ட தாக்குதல் அந்த பொண்ணுக்கும் பண்ணிருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களே இந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு தயவுசெய்து பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க, பொண்ணை அந்த அளவுக்கு இவன் துன்புறுத்துறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இவன் அந்த அமீனா அப்படிங்கிற பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்கிறதாவும், போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தர சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு. அது போக இறுதி கட்டத்துல போக ஒரு மாதிரி பயங்கரமா கொடூரமா தாக்கி இன்னைக்கு அந்த அமீனா அப்படிங்கிற பொண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருந்து இப்ப அதுல இருந்து லைட்டா மீண்டு பட் பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா மாறுற அளவுக்கு அந்த பொண்ணை அவன் தாக்கியிருக்கான். அந்த அமீனா அவர்கள் கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிற போட்டோ பாருங்க. இதுல அமீனாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சிக்கல்கள் நடந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறமே நாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா போலீஸ் இதை தீவிரமா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. வெறும் இவன் மேல ஒரு பெட்டி கேசஸ் மட்டும் போட்டு இதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி, அதாவது அமீனாக்கு முன்னாடியே இவனுக்கு ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தமும் ஆயிருக்கான். நிச்சயத்துக்கு அப்புறம் சில நாட்கள்ல அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்திருக்கு. ஆனா அதுக்கான காரணமும் இன்னும் தெரியல. இதுல சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இறந்ததுக்கு பத்தி ஒரு கேஸ் கூட பதிவாகல. ஏன் அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்ல இல்லையா, என்ன காரணம் எதுவும் தெரியல. பட் ஸ்டில் அந்த பொண்ணு இறந்ததுக்கு ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணல. இப்போ அந்த கேஸையும் போலீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக இந்த குழந்தையோட அம்மா அகிலா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அகிலாவோட கணவர் இந்த செத்து போன குழந்தை அர்ஷித்ங்கிறவர் வயிற்றுல இருக்கும் போதே, அதாவது 3 மாத குழந்தையா கருவுல இருக்கும் போதே அவரும் தற்கொலை பண்ணி இறந்துகிட்டாராம். இப்போ அந்த கேஸுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னும் போலீஸ் இந்த கேஸையும் ஓபன் பண்ணி விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இந்த அக்ஷர் அவங்களோட மனைவி அமீனா இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்புறம் சில இடைவெளிக்கு அப்புறம் அந்த அமீனாவோட அண்ணா அவர்களும் ஒரு மர்மமான முறையில இறந்திருக்காரு. சோ அந்த கேஸ்லயும் இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு போலீஸ் இப்போ அந்த கேஸையும் ஓபன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல காவல்துறையை தான் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல இவன் கூட நிச்சயமான ஒரு பெண் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க அப்படிங்கிற போதே ஒரு கோணத்துல கண்டிப்பா போலீஸ் எல்லாருமே இவன் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையில விசாரிப்பாங்க. இதை ஏன் விசாரிக்காம விட்டாங்க? அப்படியே விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு குழந்தையோட உயிர்ப்பு இருக்காது. இன்பிட்வீன்ல அந்த அமீனா அவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அகிலா அவர்களோட கணவரும் இறந்திருக்காரு. அது ஒருவேளை இவராலேயா இருந்துச்சுன்னா அந்த விஷயமும் நடக்காம இருந்திருக்கும். சோ இதுல காவல்துறை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செயல்பட்டு இருக்கலாமோ அப்படிங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இந்த அக்ஷர் அப்படிங்கிற ஒரு மேல SC/ST பிரிவென்ஷன் ஆக்ட் அதையும் இவர் மேல போடலாமா அப்படின்ற தரப்புலையும் காவல்துறை ஒரு யோசனை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவர் மேல ஏன் அந்த SC/ST கேஸ் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இதுக்கான குற்றப்பத்திரிகைன்னு ஒண்ணு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சா மட்டும்தான் தெரியும். அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆன உடனே இவர் மேல ஏன் SC/ST கேஸ் அப்படிங்கறதெல்லாம் உங்கள்கிட்ட டீட்டெயிலா சொல்றேன். ஒரு கருத்து, ஒரு அன்அபிஷியலா ஒரு தகவல் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தை SC/ST பிரிவை சேர்ந்தவங்க, அதனால அதை காரணமா வச்சுக்கிது இவன் இந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிருப்பானா அப்படிங்கிற நோக்கத்துல விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா இவனுக்கு அந்த SC/ST பிரிவென்ஷன் ஆக்டும் இவன் மேல செலுத்தப்படும். அப்படி ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணி அது ரீதியாகவும் இவனுக்கு குற்றங்கள் அதிகமாகும். கேசஸ் இவன் மேல அதிக கேசஸ் ஃபைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமா துன்புறுத்திருக்கானா இவெல்லாம் மனுஷ லிஸ்ட்ல வைக்கிறதா இல்ல என்னன்னே தெரியல. இந்த ஒரு குழந்தையோட கேஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 கேசஸ் புதுசா ஓப்பன் ஆயிருக்கு. இதுல எல்லாம் இவனுக்கு தொடர்பு இருக்கா இல்ல இந்த குற்றப்பத்திரிகையில என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட்ஸா கொடுக்குறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி இதை பத்தின ஒரு இனிஷியல் லெவல் ஆஃப் வீடியோ 2 நாள் முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் பாத்துருங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் ஏதாவது டீட்டெயிலா அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்படி கொடூரமா கொன்னவனையும் அவன் கூட இதுக்கு ஒத்துழைப்பா இருந்த தாயை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த காவல்துறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் இதை பத்தின அப்டேட்டட் தகவலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.